முதல்வர் ஜெயலலிதாவிற்கு தீவிர உடல்நிலை குறைவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் இருந்து வருகிறார். 70 நாட்களுக்கு மேலாக அப்போலோ மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல்நிலையில் நேற்று மாலை திடீரென பின்னடைவு ஏற்பட்டது. இதய நோய் நிபுணர்கள் முதல்வரின் உடல்நிலையை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக நேற்றிரவு அப்போலோ மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் முதல்வருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது என்றும் அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டிருந்தது. முதல்வர் உடல்நிலை கவலைப்படத்தக்க வகையில் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக வந்த தகவலால் தமிழகம் பரபரத்தது. அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள், அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என அப்போலோவில் குவிய ஆரம்பித்தனர். தமிழகம் முழுவதும் ஒருவித பதட்டமான சூழல் ஏற்பட்டது. இந்நிலையிலேயே நெட்டிசன்களும் சில தொலைக்காட்சிகளும் தான் பொய்யான வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றனர். பொய்யான வதந்திகளை தமிழக மக்கள் நம்ப வேண்டாம். முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன நன்மைகள் செய்தார் என்று கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.